ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மனோட சீசன் 2 எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ யாரும் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இன்னும் யாரும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்றீங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ ஓவரா பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல இந்த ஏஞ்சல்ஸை பத்தி தான் சொல்றாங்க. இந்த கதையில அடிக்கடி ஏஞ்சல்ஸ் எல்லாம் அப்பியர் ஆவாங்க. மக்கள்லாம் அவங்களை எப்படி பார்த்தாங்கன்னா நீதியோட ஒரு மறு உருவமா தான் பார்த்தாங்க. அண்ட் இந்த ஏஞ்சல்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் டீமன். அதனாலேயே இந்த ஏஞ்சல்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் ஒத்து வரவே வராது. அப்பப்ப சண்டை போட்டுட்டே இருப்பானுங்க. இந்த மெயின் ஸ்டோரியில அவங்களால இந்த டீமன்ஸ் எல்லாம் அடிக்கடி அப்பியர் ஆகிறத பார்க்க முடியும். ஆனா இந்த மெயின் ஸ்டோரியில இது வரைக்கும் யாருமே இந்த ஏஞ்சல்ஸை டைரக்டா பார்த்ததே கிடையாது. ஈவன் தோ இவனுங்க ஒரு சில தடவை இந்த ஏஞ்சல்ஸ் இருக்குன்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. அதை எப்படி மென்ஷன் பண்ணானுங்கன்னா ஈஸ்டர் எக்ஸ் மூலியமாவும் ஒரு ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் மூலியமாவும் தான். சோ அதனால நான் இந்த ஏஞ்சல்ஸோட விஷயத்தை பத்தி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும்னு ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு ஃபைனலா ஒரு விஷயம் புரிய வந்தது. இந்த இன்னர் லூனாட்டிக்க பத்தின பெரிய சீக்ரெட் அது இந்த ஏஞ்சல்ஸ் கிட்ட தான் இருக்கு. சோ அதனால இவங்களெல்லாம் அவ்வளவு ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்ற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரூயின்ட்ல ஒரு கிரேட் ஆர்ச் ஏஞ்சல் கிரிமோரியாவை இந்த இடத்துல சீல் பண்ணி வச்சது மட்டும்தான். இதை வேற மாதிரி சொல்லணும்னா இந்த கிரிமோரியாவுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஆளுங்க, இவங்க எப்படி இருப்பாங்கன்ற விஷயமே. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்பதான் இவளும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அந்த ஏஞ்சல் எப்படி இருக்கும்னா அது லிட்டரலா உன்ன மாதிரியே தான் இருக்கும். அவனும் உன்ன மாதிரியே தான் ஒரு ஜெம்மு மாதிரி பளபளன்னு மின்னிட்டு இருந்தான். அண்ட் அதுவும் இல்லாம உன்கிட்ட இருக்கிற மாதிரியே தான் அவனுக்கும் பர்பிள் கலர் ஐஸ். இதை கேட்டு ஹீரோவும் சோ பேசிக்கா நீ சொல்ற இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு எனக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது அப்படின்ட்டு ஹீரோவும் கத்தி எடுத்து அது கண்ணு முன்னாடி வைக்கிறான். அதுக்கு தட்டி போய் டே முத இந்த கத்தி என் கண்ணு முன்னாடி இருந்து ஏறா, உங்ககிட்ட சொல்ற மாதிரி உண்மையாலே வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்லாம் என்கிட்ட இருந்திருந்தா அந்த ஏஞ்சலை நானே இந்த நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருக்க மாட்டேனா? ஒரு பிரில்லியன்ட் லைட் என்னோட வேர்ல்ட் ஆஃப் டார்க்னஸ் பிரேக் பண்ணி உள்ள வந்தது. அதை பார்க்கும்போது ஒரு சூரியனை பாக்குற மாதிரி இருந்தது. அண்ட் ஒரு பொண்ணு கைஸ், இதுல அந்த ஏஞ்சல் ஒரு பொண்ணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஹீரோவும் இந்த டீமனும் பேசும்போது ஹீன்னு மென்ஷன் பண்ணி தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பையன்ற மாதிரி தான். ஒருவேளை டிரான்ஸ்லேட் மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. இந்த ஏஞ்சல் பொண்ணுன்னு கன்ஃபார்ம் ஆனதுனால இதுக்கப்புறம் நம்ம ஷீனே கண்டினியூ பண்ணிப்போம். இப்போ அந்த டீமனும் அண்ட் அந்த பொண்ணு வயலட் ஐஸோடையும் மேசிவான விங்ஸோடையும் அந்த வானத்தையே உடைச்சிட்டு வந்தாவளும் என்ன ஒரே வெட்டினதுக்கு அப்புறம் என்னோட டீமனிக் பவர்ஸ் எல்லாமே ரிஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. இவளும் அந்த டீமன் முன்னாடி முட்டி போட்டு தயவு செஞ்சு என்ன கொன்று, எதுக்கு என்ன உயிரோட வச்சிருக்க, ஏன் என்ன உயிரோட வச்சிருக்க? இவளும் இப்படி கேட்கும் போதே அந்த ஏஞ்சல் மறையத்துக்கு முன்னாடி என்கிட்ட இதை மட்டும் தான் சொல்லிச்சு அப்படின்ட்டு அந்த ஏஞ்சல் ஏதோ ஒன்னு சொல்லிருக்கு. அது என்னன்னு இப்ப இந்த டீமன் பொண்ணு சொல்றா. இவன் என்ன சொல்றானா, ஒரு நாள் உன் மனசு மாறத்துக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், இதை மட்டும் தான் அவன் என்கிட்ட சொன்னா. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோவும் வயலட் கலர் ஐஸா, இந்த இன்னர் லூனாட்டிக்லே எங்க ஃபேமிலி கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரியான கண்கள் இருக்கும். ஒருவேளை டியோக்கும் இந்த ஏஞ்சல்ஸ்க்கும் எதனா ஒரு கனெக்ஷன் இருக்குமா? கைஸ், எனக்கு அந்த ஏஞ்சலை பார்க்கும்போது ஹீரோட அம்மாவை பாக்குற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒன்னு இந்த ஏஞ்சல் ஹீரோ அவங்க அம்மாவா இருக்கணும், அப்படி இல்லனா ஹீரோவோட ஆன்சிஸ்டர் யாராச்சும் இருக்கணும். இது ஜஸ்ட் என்னோட தியரி மட்டும் தான். இந்த ஸ்டோரியில இன்னும் அதை பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல. போதான் மென்ஷன் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் எந்த மாதிரி எல்லாம் தோணுதுன்னு. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த டீமனை பார்த்து சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம், வெயிட் பண்ணி இதுக்கு மேலேயும் இருக்கா இந்த ரூயன்ட்டோட ஆனஸ்டி அண்ட் கிரீஃப்ன்ற டைல நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட இன்சைட்டை யூஸ் பண்ணி இந்த டீமனோட மொத்த இன்ஃபர்மேஷனுமே பார்க்கறான். அதோட டீடைல்ஸ், அதோட ஸ்டாட்ஸ், அதோட ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கறான். பார்த்துட்டு அவனும் இவளோட மோஸ்ட் வேல்யூபிளான ட்ரேட்ஸ் என்னன்னா அது மவுத் ஆஃப் ட்ரூத் தான். ஒரு டீமனால பொய்யே சொல்ல முடியாதுன்ற விஷயம் அது அந்த டீமனை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்பேஜான ட்ரேட் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அது பக்காவான ஒரு ட்ரேட் அப்படின்னு ஹீரோவும் மனசுல யோசிச்சுட்டு அதை பார்த்து சரி இந்த ட்ரையலை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணு. இந்த ட்ரையல் ஆஃப் ஆனஸ்டி இது ரொம்பவே சிம்பிள் தான். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு நீ உண்மையா பதில் சொல்லணும். சூன் நீ இந்த சாம்பர் உள்ள போன உடனே நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். ஆனா நீ இது உள்ள போனோம்னா எதனா ஒரு பொருளை ஆஃபரிங்கா கொடுத்துட்டு தான் போகணும். அது எதுவா வேணா இருக்கலாம். அந்த பொருள் எவ்வளவு கிரேட்டா இருக்கோ அதோட ரிவார்டும் அந்த அளவுக்கு கிரேட்டா உனக்கு கிடைக்கும். இதை கேட்டு கிறிஸ்டோபரும் யங் மாஸ்டர் நாக்ஸ் இது கேட்க ரொம்பவே சிம்பிளா இருக்கு, இது பின்னாடி எதனா ஒரு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கே தோணல? இவன் இப்படி சொல்லும் போதே அந்த டீமனோ நான் கேட்க போற கேள்வி அது உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸா ரிலேட்டடான ஒரு ஆளை பத்தி தான். அண்ட் இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா நீங்க சொல்ல போற அந்த பதில் நீங்க யார பத்தி பேசுறீங்களோ அவங்களுக்கே அந்த பதில் போய் சேர்ந்துரும். இதை நான் உங்களுக்கு சிம்பிளாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். உன் பக்கத்துல நின்னு தற்கொலை மாதிரி கத்திட்டு இருக்கானே அவன் இந்த மிடில் ஆஃப் டெசர்ட்ல அப்படியே அபேண்டன் பண்ணிடுவியான்னு நான் கேட்டனா நீ அதுக்கு மனசார ஆமான் பதில் சொன்னாலே போதும். நீ சொல்ற அந்த பதில் அவனோட காதுல ஒரு டீமனோட விஸ்பரிங் மாதிரி போய் கேட்கும். இந்த டீமன் இப்படி சொல்லும் போதே கிறிஸ்டோபருக்கு தட்டிட்டு யங் மாஸ்டர் நாக்ஸ் என்ன அந்த மாதிரி விட்டு போயிடாதீங்கன்னு பையனும் கதர்னுகிறான். ஹீரோவும் அதெல்லாம் கண்டுக்கல. அந்த டீமனை பார்த்து சரி இதுல நீ எதை வச்சு என்ன ஃபெயில் பண்ணுவ, நீ இதுல போய் சொன்னாலே இதுல ஃபெயில் தான். அதோட மோர் பிரிசைஸா நீ எந்த அளவுக்கு வேல்யூபிளான ஆஃபரிங் தரியோ அந்த கொஸ்டின் அந்த அளவுக்கு ஹார்டா இருக்கும். அதே மாதிரி அந்த அளவுக்கு உனக்கு கிரேட்டான ரிவார்டும் கிடைக்கும். இதை கேட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியான ட்ரையல் மாதிரி தான் தெரியுது. ஆனா இதுல டிஃபிகல்ட்டான பாட்டு என்னன்னா அவ கேட்க போற கொஸ்டின் தான். அவ ஒருவேளை
எம்பரரோட பவருக்காக நீ அவரை கொல்லுவியா? அப்படி இல்லனா உனக்கு புது ஆள் வேணும்னு சொல்லி இப்ப இருக்கிற உன்னோட ஆளுக்கு நீ பாய்சன் கொடுப்பியா? அப்படியும் இல்லனா ஃபேமிலில உனக்கு லீடர் பொசிஷன் வேணும்னு உன்னோட பிரதர்ஸே நீ அசாசினேட் பண்ணுவியா? இந்த மாதிரி கேள்விங்களுக்குலாம் நான் ஆமான்னு சொன்னா இதெல்லாம் யாருக்கு ரிலேட்டடா இருக்கோ அவங்களுக்கே இந்த ஆன்சர் எல்லாம் போய் சேரும். அண்ட் இந்த கேமோட ட்ரூவான எண்டிங்க்கு முன்னாடியே நான் செத்துருவேன். இந்த ட்ரையல்ல உன்னோட ட்ரூவான ஃபீலிங்ஸை சொல்லணும், அதுதான் இந்த ட்ரையல் நினைச்சனா? அது கிடையாது. இந்த ட்ரையலோட உண்மையான மீனிங் உன்னோட சீக்ரெட்ஸை எக்ஸ்போஸ் பண்றதும் உன்னோட வீக்னஸை எல்லார்கிட்டயும் சொல்றது மட்டும்தான். ஆனா என்ன மாதிரியான ஒரு ஆளுகளா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சொல்ல போனா இந்த கேம் என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையுமே கேக்குது. அதனால நான் எல்லா விஷயத்தையுமே பெட் பண்ண போறேன். இன் ரிட்டர்ன் நான் நினைச்சு பார்த்ததை விடவே எனக்கு நிறைய விஷயம் கிடைக்க போகுது. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சிஸ்டம்ல இருந்தோம், நீங்க இப்ப ட்ரையல் ஆஃப் ஆனஸ்டி உள்ள என்டர் ஆவறீங்க. பிளேயர் இது உள்ள போனா எதனா ஒரு கிரேட்டான வேல்யூ பெட் பண்ணணும். நீங்க என்ன பெட் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. ஹீரோவும் என்னோட லைஃப ரிமைன் இருக்கிற என்னோட மொத்த லைஃபையும் நான் இதுல பெட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த சேம்பர் உள்ள போறான். போகும்போதே சிஸ்டம்ல இருந்தோம், பிளேயர் நாக்ஸ் ஒன் அவரோட மொத்த லைஃபையும் பெட் பண்ணி இருக்காரு. அதனால டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வருது. ஹீரோ மட்டும் இதுல தோத்துறானா அவன் செத்துருவான். ஹீரோ அது உள்ள வந்து நிக்கும் போதே அந்த டீமனும் பக்கத்துல வந்து, பரவாயில்ல நீ பெட் பண்ண இந்த விஷயம் நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு கொஸ்டினுக்காக உன்னோட மொத்த லைஃபையும் நீ ரிஸ்க்ல வைக்கிறது உனக்கு பயமா இல்ல? ஹீரோவோ அந்த டீமனை பார்த்துட்டு மூடிட்டு கேள்வியை மட்டும் கேளு. வெரி வெல் நாக்ஸ் ஒன், இந்த ட்ரையலை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். உன்னால இந்த விஷயத்த பண்ண முடியுமா? இந்த விஷயத்த பண்ணியே ஆகணும்ட்டு உனக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது உன்னால உங்க அப்பா தியோவான கொல்ல முடியுமா? இது இப்படி கேட்ட உடனே ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே பையனும் பயங்கர ஷாக் ஆயிடுறான். இந்த ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கேள்வி எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தேன். நான் அந்த கேள்வி எல்லாம் என்ன மாதிரி இருக்கும்னு நினைச்சேன்னா, உன்னால இந்த ராயல் ஃபேமிலியை தூக்கி போட முடியுமா? அப்படி இல்லனா உன்னை ரொம்ப நம்புற உன்னோட ஃப்ரெண்ட்ஸை உன்னால தூக்கி போட முடியுமா? இப்படி இருக்கும் தான் நினைச்சேன். ஈவன் நான் சொல்ற ஆன்சர் மூலியமா எல்லாரும் என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தின எந்த ஒரு கவலையும் கிடையாது. என்னோட மெமரியை மீட் எடுக்கிறதுக்காக நான் இந்த ஸ்டோரியை கடைசி வரைக்கும் பார்த்தே ஆகணும். அதுவும் இல்லாம நான் ஒன்னும் உண்மையான நாக்ஸ் ஒன் கிடையாது. நான் யோசான், இந்த கேமை விளையாடுற ஒரே ஒரு பிளேயர், அவ்வளவுதான். ஆனா தியோ பத்தின இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் என்னோட ஃபாதர் இல்ல நாக்ஸோட ஃபாதர். நாக்ஸை பொறுத்த வரைக்கும் தியோ எந்த மாதிரியான ஒரு ஆளு? அப்படி இல்லனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்பான்றவர் எந்த மாதிரியான ஒரு ஆளு? ஹீரோ இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த டீமனோ, ஆன்சர் சொல்லு, உனக்கு எதனா தேவை வந்ததுன்னா உன்னால உங்க அப்பனையே கொல்ல முடியுமா? ஆக்சுவலா இந்த கொஸ்டின் என்னோட உண்மையான கோலை மட்டும் தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அண்ட் அதுவும் இல்லாம நான் இங்க வந்தது என்னோட மெமரியை கண்டுபிடிக்கவும் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்த ஆளு யாருன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கவும் மட்டும்தான். சோ எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நேரம் வரதா போகுது. சோ அதனால ஆமா, என்னால தியோவான கொல்ல முடியும். ஈவன் அது என் அப்பன் மட்டும் கிடையாது. நான் போற வழியில எவெல்லாம் என் முன்னாடி நிக்கிறானோ மொத்த பேரையும் நான் வெட்டி சாச்சிட்டு கிளம்பிட்டே இருப்பேன். ஹீரோவும் உண்மையை சொன்னதுனால அந்த சேம்பரும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருது. ஹீரோவும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோ உங்க அப்பாவும் ஏதோ எழுதிட்டு இருக்காரு. அப்ப தலைவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு ராண்ட்வெல்லும், பேட்ரியாக் நீங்க நல்லா தானே இருக்கீங்க? இவரு இப்படி கேட்கும் போதே ஹீரோ உங்க அப்பாவும் ஒரு மாதிரி மரண ஷாக்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா தியோ ஏன் இந்த மாதிரி ஷாக் ஆனாரு அப்படின்ற விஷயத்த இப்பதான் காட்டுறானுங்க. ஹீரோ அவங்க அப்பா எழுதிட்டு இருக்கும் போதே அந்த டீமன் சொன்ன மாதிரியே ஹீரோ அவங்க அப்பாக்கு அந்த வாய்ஸ் கேக்குது. பேட்ரியாக், ஹவுஸ் ஆஃப் த நாக்ஸ் ஃபேமிலி, தியோ ஒன், உன்னோட பையன் நாக்ஸ் ஒன், அவனுக்கு எதனா ஒரு நெசசரி வந்ததுன்னா அவனால உன்னை கொல்ல முடியும்னு சொல்றான். இதை கேட்டுதான் ஹீரோ அவங்க அப்பா ஷாக் ஆயிடுறாரு. இதை பார்த்துட்டு பட்லரும், பேட்ரியாக் நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்களை பார்த்தா நல்லா இருக்க மாதிரியே எனக்கு தெரியல. ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரியான ஒரு நாள் வரும்னு. ஆனா இந்த விஷயத்த நினைக்கும் போது ஏன் எனக்கு ஒரு வினோதமான ஃபீலிங்கா இருக்கு. என் ஃபேமிலியில இருக்க இந்த சீக்ரெட் ஒரு எட்டுக்குமே இருக்கிற இந்த கர்ஸ், ஈவன் என்னோட அப்பாக்கும் இந்த கர்ஸ் இருந்தது, என்னோட தாத்தாக்கும் இந்த கர்ஸ் இருந்தது. அவங்களாலே இந்த ட்ராஜடியை அவாய்ட் பண்ண முடியல. இந்த என்லெஸ்ஸான சைக்கிளை பிரேக் பண்ணோம்னா இந்த ட்ராஜடியை மொத்தமா ஒரே அடியா அழிக்கணும். அது யாரால முடியும்னா அந்த பையன் நாக்ஸ் ஒரு நாள் அவன் என்ன கொல்றது மூலியமா மட்டும்தான் அப்படின்ட்டு இவரும் ஏதோ ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. கைஸ் பேசிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஃபேமிலியோட எல்லா எட்டுக்குமே அவங்க எட்டா மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கர்ஸ் வந்துரும். இப்ப இந்த கர்ஸை உடைக்கணும்னா ஹீரோ வந்து அவங்க அப்பனை போட்டு தள்ளினா மட்டும்தான் நெக்ஸ்ட் வரை எட்டுக்கு வந்து இந்த கர்ஸ் வராது அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அப்பா பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோ அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாமே விதிப்படி தான் நடக்கும்னு. ஆனா அவர் ஒரு தடவை ஹீரோவை பார்க்கும்போது அவன் ஸ்ட்ராங் ஆவறதையும் அவங்க கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலையும் பார்க்கும்போது அவரால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. அவருக்கும் மத்த அப்பாங்க மாதிரியே மத்த ஃபேமிலியில இருக்க எட்டு மாதிரியே சாவாம அவங்க ஃபுல் பொசிஷனையும் அவங்க பசங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க எப்படி ரூல் பண்றாங்கன்ற விஷயத்தை பாக்குறதுக்கு இவருக்கும் ரொம்ப ஆசையா இருக்குது. இவரும் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என் வாழ்க்கை ஃபுல்லாவே நான் எமோஷன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த எமோஷன்ஸ் எல்லாம்
எனக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு நான் வயசாக ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டே வரேன்னு நினைக்கிறேன். இவரும் அப்படி சொல்லிட்டு ராண்டுவல் வா நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இந்த ஹால்வேல நடந்து போகும்போது ஹீரோ அவங்க அப்பாவும் நடுவுல நின்னுட்டு நீ பார்த்ததை வச்சு சொல்லு, இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு. இதை கேட்ட ராண்டுவலும் எனக்கு ஒன்னும் புரியல, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நீ இப்பதான் மிஷின்ல இருந்து வந்த, சோ அதனால இந்த விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும் நாக்ஸ் என்ன எந்த அளவுக்கு வெறுக்கிறான்னு. ஏன்னா அவன் அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியாத ஒரு ஃபெயிலியர் தான் அவனை பொறுத்த வரைக்கும். பேசிக்கா நான் அவனோட ஸ்வான் எனிமி. அதனால நான் உங்ககிட்ட மறுபடியும் கேக்குறேன், நாக்ஸ் அவனோட கத்தி எடுத்து என்னோட நெஞ்சில சொருவி அடுத்த பேட்ரியாக்கா மாறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? இதை கேட்டு ராண்டுவலும் ஷாக்லயே பேட்ரியாக் எனக்கு கண்டிப்பா தெரியல, ஆனா நான் இப்ப யோசிக்கிறது மட்டும் கரெக்டா இருந்தா நம்ம எதிர்பார்த்ததை விடவே இந்த எல்லா விஷயமும் சீக்கிரமா நடக்க போகுது. ஓ அப்படியா, அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த திளைசீனை கட் பண்ணி அந்த டீமனை தான் காட்டுறாங்க. அந்த டீமனும் ஹீரோ பார்த்து நான் என்னதான் ஒரு டீமனா இருந்தாலும் இந்த விஷயம் எனக்கு சுத்தமா புரியவே இல்லை, எப்படி ஒரு குழந்தை அவங்க அப்பாவை போட்டு தள்ளுவேன்ற விஷயத்த இவ்வளவு ஈஸியா சொல்ல முடியும், மூடிட்டு நான் கேட்கற ரிவார்டை மட்டும் என்கிட்ட கொடு, ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஏதோ ஒரு ரிவார்டை கொடுக்குது. சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க மிரர் ஆஃப் சீல அப்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு வருது. ஹீரோ இதை கையில வச்சிருக்கும் போதே அந்த டீமனும் பார்த்து பத்திரமா, இது உண்மையாவே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பொருள், இதை நீ மட்டும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணலனா ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். இது இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் அதை பார்த்து வில்லத்தனமா சிரிக்கிறான். இவன் இப்படி சிரிக்கும் போதே சிஸ்டம்ல இருந்தோம் இந்த மிரரோட ஸ்பெஷல் எஃபெக்ட் வருது. அதுல என்ன போட்டிருக்குன்னா ஹீரோ யார டார்கெட்டா சூஸ் பண்றானோ அவங்க இந்த மிரர் வேர்ல்டு உள்ள மாட்டிப்பாங்க அண்ட் அவங்களோட ஃபுல் பவருமே போயிடும். ஹீரோ பெர்மிஷன் தர வரைக்குமே அவங்களால அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஹீரோ அப்படி வில்லத்தனமா சிரிக்கிறத பார்த்துட்டு அந்த டீமனோ ஏன் நீ இந்த மாதிரி பாக்குற, நீ இப்ப இதை யூஸ் பண்ண போறது இல்ல தானே, சொல்றா ஏன்டா இப்படி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்க. இது இப்படி கதறும் போதே ஹீரோவும் நான் இப்ப இந்த மிரர் ஆஃப் சீல யூஸ் பண்ண போறேன், என்னோட டார்கெட் ஒன் ஆஃப் த 72 டீமன் ஆர்ச்சி டியூக்கான ஆனஸ்டி அண்ட் கிரீஃப் கிரிமோரியா அப்படின்னு அந்த மிரரோ இந்த டீமனை கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இந்த டீமனோ டே கொஞ்ச நேரம் டே சைக்கோ பையா ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுகிற அப்படின்ட்டு அது கதறுது. ஹீரோ அந்த டீமனை கேப்சர் பண்ணதுனால சிஸ்டம்ல இருந்தோம் உங்களோட டெத் கவுண்ட் அது ரிமூவ் ஆயிடுச்சு, நீங்க அந்த ஆர்டிஃபேக்ட் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு 131 நாள் லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் உங்களோட ரிமைனிங் லைஃப் ஸ்பேன் 145 நாள் அப்படின்னு வருது. ஹீரோவோ பரவாயில்ல எப்படியோ ஒரு வழியா இந்த டீமனை புடிச்சிட்டோம், டே கூசானே இந்த ட்ராஷ பத்திரமா வச்சுக்கோ, இந்த ட்ராஷ் தான் உன்னோட கிங்டம் அழிக்கிறதுக்கு இவ்வளவு பிளான போட்டது, அதனால இதுக்கப்புறம் வரப்போற டீமன் எல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு இதை உன்னோட சர்வெண்டா யூஸ் பண்ணிக்கோ. ஹீரோ அப்படி சொன்ன உடனே அந்த டீமனும் உள்ள நின்னு டே கொய்யால நான் வெளியே வந்தா உன்னை செதற விட்டுருவேன், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு அதுவும் கத்திட்டு இருக்கு. ஹீரோ பச்சையா திட்டுது, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது அந்த மாதிரி திட்டுது. ஹீரோவோ மேஜிக் யூஸ் பண்ணி அந்த கண்ணாடியை சூடு பண்ண உடனே அது அப்படியே அமைதியாயிடுது. நீ மறுபடியும் கத்தன டபுள் மடங்கா சூட இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்றான் ஹீரோவோ. இதை பார்த்துட்டு கூசானோ இங்க உண்மையான டீமன் யாருன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி அவன் நின்னுட்டு இருக்கான். கிறிஸ்டோபரும் ஆனா யங் மாஸ்டர் எப்படியா இருந்தாலும் கடைசியா இது ஒரு டீமன் தானே, இது ஒரு டேஞ்சரஸான கிரியேச்சர், இது மறுபடியும் கிங்டமுக்கு எடுத்துட்டு போறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு உங்களுக்கு தோணல, அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் நான் சொல்றேன். ஹீரோவோ கடைசி வரைக்கும் எவனுமே இதை கண்டுபிடிக்கலாம், இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, சோ அதனால இந்த கான்வர்சேஷனை இதே இடத்துல முடிச்சுப்போம், வாங்க எல்லாம் கிளம்பலாம். ஹீரோ அப்படி சொன்ன உடனே எலினாவோ எனக்கு தேவையானதெல்லாம் நீங்க சேஃபா இருக்கணும் அவ்வளவுதான், நீங்களே இந்த விஷயத்த ஓகேன்னு சொல்லும் போது நான் உங்களை கம்ப்ளீட்டா நம்புறேன். இவ இப்படி ஹீரோக்கு சொம்படிக்கிறத பார்த்து கிறிஸ்டோபரும் ஆமா நாங்களும் சும்மா இல்ல நாங்களும் உங்களை நம்புறோம் அப்படின்றானுங்க. ஹீரோவோ மனசுக்குள்ளேயே இந்த கிரிமோரியா இவளோட ஃபுல் பவரையுமே லூஸ் பண்ணிட்டா, அதனால இவளை இதுக்கப்புறமும் பேட்டரியில யூஸ் பண்ண முடியாது, ஆனா ஃபியூச்சர்ல வரப்போற டீமனிக் அன்ட்ஸுக்கு நான் இவளை ஒரு காம்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் ஃபிளேம் ரிங்கை யூஸ் பண்றது மூலமா எனக்கு கிடைக்கிற லைஃப் ஸ்பேன் அது அதிகமா பீஸ்ட்ல இருந்து கிடையாது, அதிகமா டீமன்ல இருந்து மட்டும்தான். அதனாலதான் ஹீரோ இந்த டீமனை சீல் பண்ணதுனால அவனோட லைஃப் ஸ்பேன் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நம்ம இடத்துல இருந்து கிளம்புவோம் அப்படின்ட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. இந்த கிங்டம்ல நடந்த ரெபலியனை ஸ்டாப் பண்ணதுனால எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிரைஸ்னா அது என்னோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணது மட்டும்தான். அண்ட் அதுவும் இல்லாம கூஷான் ஆரியா லீசா இவங்க எல்லார்கிட்டயுமே நான் இந்த கிங்டம் ஸ்டெபிலைஸ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் இந்த இடத்துல எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இவங்க 3 பேருமே எலினா மே இவங்க எல்லாரையுமே எல்டின் அகாடமில சேர்க்கறதா பிளான் போட்டு வச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் எல்லா ஃபேமிலியில இருந்துமே 3 பேர் மட்டும் தான் எல்டின்ல என்ரோல் பண்ண முடியும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற பவரை வச்சு இந்த ரூல்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம். இதுதான் எல்லா நோபல்ஸும் பண்ற வேலை. உங்ககிட்ட பணம் இருந்தா மட்டுமே போதும் இந்த இடத்துல உங்களால ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஹீரோ அவன் காசை வச்சு இவங்க எல்லாரையும் உள்ள போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கான். குஷானோ ஹீரோ கிட்ட வந்து யங் மாஸ்டர் நாக்ஸ் நான் உங்களோட ஆர்டருக்கும் டிசிஷனுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நல்லது, என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நீ என்ன பண்ணணும்ன்ற விஷயத்த நான் சொல்றேன். இவங்க கிட்ட நான் என்னென்னமோ வளர்ட்டு இருக்கேன். ஆனா ஆனஸ்டா சொல்ல போனா இந்த பாலைவனத்துல இருக்க மணலை பார்த்தா என்னோட உடம்பு அது கடந்து கதறுது. இந்த இடத்துல இருந்து போய் தொல்லடாண்டு அது கதறுனுக்குது. ஒன்ஸ் நான் திரும்ப போனதுக்கு அப்புறம் நான் போயிட்டு நல்லா ஒரு ஹாட் பாத்ல குளிக்கணும். குளிச்சுட்டு என்னோட சாஃப்டான பெட்ல போயிட்டு திரும்பி அதுல நான் படுத்து நல்லா தூங்கணும். ஒரு பையன் கூட என்னை வந்து எழுப்பவே கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் என்னால இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் கொஞ்சமாச்சு ரிலாக்ஸ் ஆக முடியும். அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட எஸ்டேட் தான் காட்டுறாங்க. ஹீரோவும் உள்ள யாரையோ பார்த்து மரண ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா டாய்லா தான் வந்திருக்கா. அவளும் ஹே நாக்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவ ஒரு மாதிரி பதட்டத்துல நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் டாய்லா எதுக்கு சடனா
இப்பதானா நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க, அது வந்து அது அது அப்படின்னும் போதே சைட்ல இருந்து ஒரு வாய்ஸ், சோ நீ தானா அந்த நாக்ஸ் ஒன், நீ என் பொண்ணை மொத்தமா தட்டி விட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், பரவாயில்ல நீ கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தான் இருக்க, உன்னை பார்க்கும்போது சின்ன வயசுல என்ன பார்த்தா மாதிரியே இருக்கு. ஹீரோவும் அவரை பார்த்துட்டு, இவரு ரோபர் வான் ஸ்டெலினர் இருக்கிற டியூக்ஸ்லயே அதிக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரே ஆளு, அண்ட் இவர்கிட்ட இருக்கிற அந்த ஃபிளேமாலேயே இவருக்கு கிடைச்ச பேரு ஒயிட் ஃபிளேம் நைட். அண்ட் அதுவும் இல்லாம இவரு டைலாவோட அப்பா. இதுல மோசமான விஷயம் என்னன்னா எங்களோட என்கேஜ்மெண்ட் அது ப்ரோக் ஆயிடுச்சு. ஹீரோவும் அவரை பார்த்துட்டு, உங்களுக்கு ஓகேனா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்புறம் டெரரா, வேற எதுக்கு, உங்க அப்பா கிட்ட உங்க 2 பேர் கல்யாணத்தை பத்தியும் பேசுறதுக்காக தான். இதை கேட்டு ஹீரோக்கு மரண ஷாக்கு. நான் அந்த மொத்த விஷயத்தையும் மறந்தே போயிட்டேன், எனக்கும் டைலாக்கும் நடக்க இருந்த என்கேஜ்மெண்ட். ஹீரோவும் இதை யோசிச்சுட்டு அப்படியே மரண ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். இவனும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அவரை பார்த்து, இந்த அளவுக்கு சீரியஸான விஷயத்த நீங்க அப்பா கிட்ட தானே பேசணும், என்கிட்ட என்ன இதை பத்தி பேச போறீங்க? நான் ஆல்ரெடி உங்க அப்பா கிட்ட பேசிட்டேன்டா, சொல்ல போனா ரொம்ப நேரம் உங்க அப்பா கிட்ட பேசிட்டேன், உங்க அப்பா என்னோட ஓல்டு ஃப்ரெண்டு. ஆனா இந்த என்கேஜ்மெண்ட் ஏற்கனவே கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் அதுவும் இல்லாம ராயல் பிரின்சஸோட மேரேஜ் ப்ரொபோசலை என்ன மாதிரி ஒரு ஆளால எப்படி ரெஃப்யூஸ் பண்ண முடியும்? ஹீரோ அப்படி கேட்கும் போது அவரு செம்ம காண்ட்ல, டேய் தம்பி, உன்னை பார்த்தா இந்த விஷயத்த அப்படியே அவாய்ட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. அண்ட் அதுவும் இல்லாம பிரின்சஸ ஒரு எக்ஸ்கியூஸா வச்சு என்னோட பொண்ணோட மேரேஜ் ப்ரொபோசலை மட்டும் கேன்சல் பண்ணணும்னு நினைச்சிராத, நீ ஒன்னும் அப்படி நினைக்கல தானே அப்படின்ட்டு இவரு செம்ம காண்ட்ல கேட்டுட்டு இருக்காரு டெரரா. ஹீரோவும் மனசுக்குள்ளே, போச்சுரா, நான் இந்த மொத்த விஷயத்தையுமே மிஸ்ட் அப் பண்ணிட்டேன். ஈவன் கேம் விளையாடுற எல்லா பிளேயர்ஸுக்குமே தெரியும் இந்த ஆளு என்னதான் இன்ஃபேமஸா இருந்தாலும் இவன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுன்னு. நான் மட்டும் இந்த இடத்துல எதனா ஒரு விஷயத்த தப்பா சொன்னா இந்த ஆளு நான் சாவர அளவுக்கு என்ன போட்டு அடிப்பான். கிரிமோரியாவை சீல் பண்ணது மூலமா எனக்கு கிடைச்ச மொத்த லைஃப் ஸ்பேனோ இந்த ஆளு அடிக்கிறதுலே போயிடும். ஹீரோ அப்படி மரண பீதியில நின்னுட்டு இருக்கும் போதே டைலாவும் இவரை பார்த்த, அப்பா நீங்க ஏன் நாக்ஸுக்கு இந்த மொத்த விஷயத்தையும் இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஆக்குறீங்க, அவனை ஏன் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? இவ இப்படி கேட்கும் போதே ஹீரோவும், இந்த ஆளை பத்தி நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இவ இப்படி கேட்ட உடனே சிங்க மாதிரி நின்னுட்டு இருந்த ஆளும் பூனைக்குட்டி மாதிரி மாறிடுறாரு. இவரும் டாய்லா கிட்ட போயிட்டு, ஐயோ நான் அப்படியே பேசிட்டு இருந்தேன், எனக்கு தெரியலையே, என் செல்ல பொண்ணு சொல்றானா, அப்ப அந்த விஷயம் கரெக்டா தான் இருக்கும், நான் தான் முட்டாள்தனமா பண்ணிட்டேன் போல அப்படின்ட்டு இவரும் கேட்க போகன்னு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இவர் இப்படி சிரிக்கும் போதே ஹீரோவும், இவர் பொண்ணு தான் இவருக்கு எல்லாமே, இவன் பொண்ணு மட்டும் சொன்னா இவன் அந்த மொத்த பூமியும் 2ஆ வெட்ட கூட தயங்க மாட்டான், அந்த அளவுக்கு கோளாறான ஒரு ஆளு. அந்த பிரின்சஸோட ப்ரொபோசலுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்னு நான் ஏற்கனவே எதிர்பார்த்தேன். ஆனா இவங்களுக்கு ஆப்போசிட்டா இப்ப இருக்கிறது பிரின்சஸோட குரூப். அந்த குரூப்பை வச்சுட்டு இந்த 2 ஃபேமிலிலயும் மேரேஜ் பண்றது அது அந்த அளவுக்கு ஈஸியா இருக்க போறது இல்லன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த ரோபர் எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னானே தெரியலையே, 2 பேரும் மறுபடியும் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹீரோவோ இதெல்லாம் யோசிச்சுட்டு ஏதோ 10 நாள் நைட் ஷிஃப்ட் பார்த்த மாதிரியே சும்மா கிருகிருன்னு நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு டாய்லாவும், நாக்ஸ் ஆக்சுவலா நான் மட்டும் தான் தனியா இந்த இடத்துக்கு வர்றதா பிளான் போட்டிருந்தேன், ஆனா எங்க அப்பா அதை எப்படியோ கண்டுபிடிச்சு நானும் கூட வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சு வந்துட்டான், எனக்கு வேற வழியே இல்ல, நான் சத்தியமா சொல்றேன் அந்த ஆளு கூட கூட்டின்னு வரணும்னு நான் பிளான் பண்ணவே இல்ல. இவ அப்படி சொல்லும் போதே ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, இவ சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ பொய்யின் மாதிரி தெரியல, இந்த ஆள் பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்குது. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டைலா அவங்க அப்பா வந்து, டைலா நீ என்னோட செல்ல பொண்ணு, என்னோட தங்க பொண்ணு, உனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்ற, அவன் எப்படியாப்பட்ட ஆளுன்னு பாக்கிறதுக்காக மட்டும்தான் நான் உன் கூட வந்தேன் அப்படின்ட்டு அவகிட்ட அப்படியே குழன்னு பேசிட்டு இருக்காரு. அங்க அப்படி பேசிட்டு ஹீரோவை பார்த்து அப்படியே டெரரா அவரும், யங் மேன் இத பத்தி நீ எந்த ஒரு கவலையும் படாத, எனக்கு நல்லாவே தெரியும் பிரின்சஸ நீ உன் சொந்த முடிவுல சூஸ் பண்ணலன்னு, அண்ட் எனக்கு ஜஸ்ட் தேவையானதெல்லாம் உன் கூட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு இந்த ஆளும் டெரரா சொல்றான். பார்வையிலே ஹீரோவை போட்டு தள்ளுவான் போல அந்த ஆளு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு புரிஞ்சுதுங்க ஐயா அப்படின்றான். சொல்லிட்டு பையனும் மனசுக்குள்ளேயே, நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்னு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லடா நானு, நான் இந்த விஷயத்துல இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே போறேன்னு எனக்கு தெரியலையே, ஒரே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இது அப்படின்ற மாதிரி ஹீரோ நின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி யோசிக்கும் போதே அந்த இடத்துல சாப்டர் முடிச்சிடறாங்க. கைஸ் எனக்கு நல்லாவே தெரியும் ரீசெண்டா வீடியோவை ரெகுலரா போட முடியல, அண்ட் அதுவும் இல்லாம இந்த வீடியோவும் சின்னதா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் தட். ரீசன் என்னன்னா சீசன் 1ல வந்த எல்லா சாப்டருமே சின்ன சின்னதா இருக்கும், அதனால நான் 4 சாப்டரை கம்பைன் பண்ணி 20 நிமிஷம் 25 நிமிஷம் எடிட் பண்ணி எப்படியோ போட்டுருவேன். ஆனா செகண்ட் சீசன்ல வர எல்லா சாப்டருமே அது லென்த்தா இருக்கு, அதை 4 சாப்டர்னு எடுத்து ரெக்கார்ட் பண்ணும்போது அதுல எனக்கு டைம் ஆயிடுது, அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டிங் ஆடியோ கரெக்ட் பண்ணி அந்த வீடியோவை எடிட் பண்றதுக்குள்ள இன்னும் அதிகமா டைம் ஆயிடுது. நானும் சாப்டர்ஸ் எல்லாம் கொஞ்சமா தானே இருக்கு, சீக்கிரமா இதெல்லாம் மொத்தமா போட்டு முடிச்சுட்டு புது மான்வா எடுக்கலாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதுவே ஒரு 2 வாரமா இழுத்துட்டு இருக்கு. நான் 1.5 வாரத்திலே இது மொத்தத்தையும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். நானும் ரெகுலரா வீடியோ போடணும், உங்களுக்கு நல்ல நல்ல மான்வா புது மான்வாலாம் எடுத்துட்டு வந்து போடணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் எதனா ஒரு பிளான் போட்டேன்னா மேல இருக்கிற ஒரு பிளான் போடுறான், ஒரு நாள் கரண்ட் இல்லாம போயிடுது, ஒரு நாள் நெட் வர மாட்டுது, இந்த மாதிரி எதுல கை வச்சாலுமே எதனா ஒரு பிரச்சனை வந்தது கைஸ். அதனால தான் என்னால ரெகுலரா இப்பெல்லாம் வீடியோ போட முடியல. சோ அதனால இந்த மான்வா முடியற வரைக்கும் கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மான்வா முடிஞ்சதுக்கு அப்புறம் புது மான்வா எடுக்கும் போது அதை ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி டெய்லியும் ஒரு வீடியோன்ற மாதிரி நான் எப்படியாச்சும் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றேன். சோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.